நான் கமலஹாசனோட தீவிர பக்தர் சார். எனக்கு தெரிஞ்சு காக்கி சட்டை 13 வயசுல இருந்து அவரோட தீவிர ரசிகர். இந்த படம் எனக்கு பிடிக்கல, சுத்தமா நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல, படம் நல்லா இல்ல, அதனால பிடிக்கல. ஏன்னா ஒரு கமலஹாசனோட தீவிர ரசிகர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா பெருமைப்படுங்க. குட் பேட் அக்லி நல்லா இல்லதான், ஆனா இல்ல ஐயோ ஆகா ஓஹோன்னாங்க அஜித் ரசிகர்ல. அந்த மாதிரி ரசிகர் நான் கிடையாது, நான் உண்மையான ரசிகர். படம் பிளாப் ஆனாலும் எனக்கு தலைவன் கமலஹாசன் தான். அந்த மணிரத்னம் டைரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். மணிரத்னம் மறுபடியும் போயிட்டு இந்த டூரிஸ்ட் ஒரு படம் அந்த டைரக்டர் போயிட்டு அசிஸ்டண்டா சேர சொல்லுங்க. நாயகன் படத்தை அச்சிக்க முடியாதுங்க. கேங்ஸ்டர்னா நாயகன் தாங்க. நாயகன்லாம் நீ சின்ன பசங்க பாத்துட்டு பாட்டீங்க, ஒரு அதுல ஒரு சண்டை இருக்காது, ஒரு சின்ன சின்ன கோர்ட்டு சீன்லாம் அழகா எடுத்துருவார் மணிரத்னம். மணிரத்னம் எங்க காணாம போயிட்டு செத்துட்டாருன்னு வச்சுக்க அந்த மணிரத்னம். இதே விக்ரம் படம் ஃபேமிலியோட போய் விக்ரம் படத்தை 13 தடவை பார்த்தேன், 13 நாள் 13 தடவை பார்த்தேன். அது சண்டையா இருந்தா கூட ஏத்துக்கிற மாதிரி எனக்கு நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னங்க நல்ல படம்னா நாங்க சொல்லுங்க பாப்போம். துப்பாக்கி இல்ல இந்த மாதிரி எத்தனை படம் பாக்குறது? நல்ல படம் கொஞ்சம் கதை இருக்கணும், காமெடி இருக்கணும். இந்த எல்லா சாயலும் இருக்கு. என்னங்க சொல்றது? படம் ஆனா குணாபுரத்தை அச்சிக்க முடியாது. குணாபுரத்தை நல்லா இல்லையா சொன்ன செருப்பு கேட்டு ஓட. எங்களுக்கு படம் ஓடுது, எங்களுக்கு தேவை, எங்களுக்கு படம் நல்லா இருக்கும். எதுக்கு இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம் வந்து ஆகா தலைவர் படத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆகா படம் நல்லா இருக்கணும். என்னமோ நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் பணம் போட்ட பெரிய படம் ஓடணும் நான் நினைச்சிட்டு வரேன். எனக்கு 230 ரூபா படம் போடும். 13 தடவை விக்ரம் பார்த்தேன். இது அவ்வளவு இந்த படத்துல தூங்கிட்டேன். ஏன்னா படம் பிடிக்கல. ஒருத்தர் தூங்கிட்டேன்னா இப்ப பாத்துங்க, கமலஹாசன் 38-37 வருஷம் ஒரு ரசிகன் தூங்கிட்டேன்னா இதை விட கமலஹாசனுக்கும் மணிரத்னுக்கும் அவமானம் கிடையாது. கமலஹாசனை பத்தி சொல்றது எனக்கு உரிமை இருக்கு. கேங்ஸ்டர் படமே இல்லைங்க. கேங்ஸ்டர் பண்ணா அமரன் ஒரு கார்த்திக் படம் வந்து பழைய படம் அது ஓடல, அது கூட நல்லா இருக்கும். உண்மையிலேயே கேங்ஸ்டர் பண்ணா இப்ப மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு போய் யூடியூப்ல நாயகனை பார்த்தா அப்படியே அழுவாங்க. அப்படியே ஒரு சின்ன ஒரு கோர்ட்டு சீன் நாயகன் எப்படி தெரியுமா இருக்கும், அது தப்பிச்சு ஒரே ஒரு துப்பாக்கியால சொல்லுவான். அந்த அப்ரூவரை சுட்டு அப்படி வருவான் பாருங்க. அந்த சீன் தேட்டரே கிளாப்ஸ். திருசா எல்லாரும் ஜோடி. இதுல என்ன சொல்றது, அவ நிஜத்திலே எல்லாரும் ஜோடி, படத்திலே எல்லாரும் ஜோடி. நாங்க ஜோடி நாயகன் அந்த ஒரே ஒரு பாட்டை வச்சு எப்படி திரும்ப ஓட்டுவாங்க, யாருமே பார்க்க முடியாது அந்த படத்தை. ஐயோ கஷ்டப்பட்டு இவ்வளவு கோடி எடுத்தாங்களே, மயிறு எடுத்தா எனக்கு நான் மயிறு நான் 1030 காசு கொடுத்து பாக்குறேன். நான் ரிவ்யூ சொல்லிட்டாரு படத்தை வராத, நான் கவலைப்படவே இல்லை.